சாரீ கட்டிட்டு கொரியாவில் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவிலேருந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து கொரியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கொரியா தமிழ் சங்கம் சார்பாக சில பெண்களுடன் நானும் சேர்ந்து அவங்கள போய் பார்க்க போகிறோம். அதனால தான் புடவைலாம் கட்டிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியாவது புடவை கட்டியிருக்கேன், ஆனால் வின்டர் ஜாக்கெட் போட்டிருப்போம். ஸோ பெருசாக கூச்சமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி வின்டர் ஜாக்கெட்லாம் போடாமல் அப்படியே போடவே போகிறேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் இல்லை இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன்றதை காட்டுறேன். இல்லை எல்லோரும் என்னை எப்படி பார்க்குறாங்கிறத முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்கலாம். ஓகே, ஒரு பாட்டிமா வந்து கேட்டாங்க, எந்த ஊர் நீங்கள்? மயன்மாரா அப்படின்னு. ஓகே, அப்படியே இதான் எம்பசிக்கு போகிற வழி. ஹீல்ஸ் வர போட்டு ஆனால் இந்த ஸ்லோப்பில் நடக்கவே முடியல. ஓடி வந்து வர ஒரு பஸ் பிடிச்சேன். இது எம்பசி ஏரியான்றதுனால மோஸ்ட்லி ஐ திங்க் என் சாரிலலாம் இங்கே எல்லாரையும் பார்த்து பழகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு தெரியுதுல்ல, அதான் சக்ரா ரெஸ்டாரண்ட். நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் ரிவ்யூ போட்டதில் சக்ராவில் ஸ்பான்சர் பண்ணி சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொன்னால அது இந்த ரெஸ்டாரண்ட் தான். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸ். தமிழியன் தான் ரன் பண்ணுறாங்க. பட் தென் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால வரத்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும். பார்த்துட்டே போகிறாங்க. இங்கே வந்திருக்கனால மாவு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். ஆனால் இப்போலாம் மாவு போடுறாங்களா இல்லைன்னு கூட தெரில. கம்ப்யூட்டர் கிளீனிங்கா? ட்ரை கிளீனிங் ஷாப்பா? ஏன் அப்படி குறுக்குறோன்னு பார்க்குறதுக்கு நான் எந்த ஊர்னு என்கிட்ட கேட்டுருக்கலாமே அவங்க. Let's go. எங்கள் பஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இதான எம்பசி, மறந்துட்டேனே, செக் பண்ணோம். அதுவும் தெரியுதா நம்மளோட இந்தியன் ஃப்ளாக்.
ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இதான் நம்ம இந்தியன் எம்பசி. இதுவும் இந்தியன் எம்பசி தான், அதுவும் இந்தியன் எம்பசி தான். ஹாய்க்கா, நம்ம கேடிஎஸோட வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டாங்க. இங்கே போகணுமாக்கா? அதான் எனக்கு இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கு. மக்களே, ஒரு வழியாக ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பிரேவாக, பயங்கர போல்டாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொரியா தமிழ் சங்கம் மட்டும்தான் வந்து கிஃப்ட்ஸோடு போயிருந்தோம். ஸோ அவங்கள பார்த்து எனக்கு அவங்க பக்கத்தில் நிற்கிற சான்ஸ் கிடச்சிச்சு குரூப் ஃபோட்டோக்கு. ஸோ அவங்கள பார்த்த உடனே மேம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரியா தமிழ் சங்கம் சார்பாக கொடுக்குறேன் அப்படின்னேன். என்னது இது அப்படின்னாங்க. அப்புறம் இது வந்து கொரியனோட முக்கியமான சில சோவரின் டிசைன்ஸ், அதில் வந்து மேக்னெட்ஸ் அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ அப்படின்னாங்க. அப்புறம் கொரிய தமிழ் சங்கம் சார்பாக எல்லோரும் பேசினாங்க. இட் வாஸ் அ குட் செஷன். அதுக்கப்புறம் சக்கராய் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஸ்பெஷல் ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். யா, ஓகே, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.